ஐந்தாம் வேற்றுமை. இதுக்கு இரண்டு உறுப்புகள் இருக்கு. இல், இன். ஆனா 4 பொருள்ல வரும். 2 உறுப்புகள் இருக்கு, 4 பொருட்கள்ல வரும். அப்ப இந்த 4 பொருளுக்கும் ஒரு சின்ன ஷார்ட்கட் லைன் வச்சிருக்கேன். நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எல்லையில் ஏது நடக்கும்? நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எல்லையில் ஏது நடக்கும்? எதுக்கு ஒப்புக்கொள்ளணும்? 5 நிபந்தனைகள். ஏன்னா 5ஆம் வேற்றுமைங்கிறதுனால 5 நிபந்தனைகள். நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எல்லையில் ஏது நடக்கும்? இதான் ஷார்ட்கட். இப்ப இங்க எந்தெந்த வார்த்தையில நம்ம இதுல எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள். இந்த நீங்கள்னு நான் எழுதியிருக்கேன். ஆனா இதை நம்ம நீங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது ஒப்பு. நீங்கள் ஒப்பு எல்லை ஏது? நீங்கள் ஒப்பு எல்லை ஏது? அப்ப நீங்கள் தலையின் இழந்த மயிர், தலையிலிருந்து விழுந்த முடி, தலையின் இழந்த மயிர், அது நீங்கி போச்சு. அப்போ நீங்கள். பாம்பின் நிறம் ஒரு குட்டி, பாலின் நிறம் ஒரு குட்டி. இப்படி பாரதியார் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அதுல ஒப்பு, பாம்பின் நிறத்திற்கு பூனையின் குட்டிய ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அதனால ஒப்பு, பாம்பின். இதுல இன் இருக்கு. தலையின், பாம்பின், இன் வந்திருக்கா? இது ஒப்பு. அடுத்து தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். தமிழ்நாட்டின் கிழக்கு, தமிழ்நாட்டுக்கு எல்லை. இந்த எல்லை அப்படிங்கிற பொருள் 4ஆம் வேற்றுமையில நமக்கு வந்திருந்தது. 5ஆம் வேற்றுமையிலே வருது. தமிழ்நாட்டின், அதுல தமிழ்நாட்டுக்கு கிழக்குன்னு சொன்னோம். இதுல தமிழ்நாட்டின் கிழக்கு. அப்போ எல்லை. இப்ப இன் 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 வச்சு 3 எடுத்துக்காட்டு பார்த்தாச்சு. இனி இல். பாடுவதில். காளமேகம் ஸ்லேடை பாடுவதில் வல்லவர். அப்ப பாடுவதில் எது? ஏது? எதில் வல்லவர்? ஏது. இப்போ இந்த 4 பொருட்கள்ல வருது. இன், இல். நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எல்லையில் ஏது நடக்கும்? அப்ப 5 நிபந்தனைகள் நம்ம சொல்லும் போது 5ஆம் வேற்றுமை ஞாபகம் வரும். இந்த ஒரு சென்டென்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா எந்தெந்த பொருள்ல 5ஆம் வேற்றுமை வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.